பரவாயில்ல, போன மாதத்தோட இந்த மாதம் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க? சொல்லுபானே, நான் பின் வாசலுக்காக தான் உக்காந்துட்டு இருக்கேன். இந்த மனுஷனுக்கு எதனா கூறு இருக்கா? நான் எப்போ கூட பேச சொல்லியிருந்தேன், எங்க தான் போறாரோன்னு தெரில. ஏங்க நான் உங்ககிட்ட என்னங்க சொல்லியிருந்தேன்? உங்ககிட்ட பேசணும் சொல்லியிருந்தேன், நீங்க பாட்டிங்க வந்து உட்காந்துருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை பானு, புது மாதம் பிறக்க போதில்ல, அதான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்தேன். சரி சொல்லு, என்ன சொல்லணும் சொல்லிட்டு இருக்க? பெரிய பொண்ணை பற்றி தாங்க பேசணும். ஏன் அவன் என்ன பண்ணா? நீ எதனா கூட சண்டை கிட்ட போட்டியா என்ன? ஏங்க பெரிய பொண்ணை பற்றி பேசணும்னு சொன்னால் எல்லாம் சண்டையாக தான் இருக்குமா? ஏன் நல்ல விஷயம் பற்றி இருக்கே இருக்காதா? சரி சரி, ஏன் கோபப்படுற? சொல்லு சொல்லு, என்னன்னு சொல்லு, பேசலாம். ஒரு அண்ணனா இருக்கீங்கல்ல, நான் உன்னை கேட்குறேன், சொல்லுங்க. பெரிய பொண்ணுக்கு இப்போ என்ன வயசாகுது? என் தங்கச்சி எப்பவுமே எனக்கு சின்ன பிள்ளைதாம்மா. உமருக்கு கொஞ்சமாச்சும் கூறு இருக்கா? நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவளுக்கு என்ன வயசாகுதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவளுக்கு ஒரு 26 முடிஞ்சு 27 ஸ்டார்ட் ஆக போகுது. தெரியுதுல்ல வயசாயிட்டே போயிட்டு இருக்குன்னு. அவளுக்கு ஒரு நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்கா இல்லையா? அதுவும் வயசு கூட தப்பா தான் சொல்றீங்க. அவளுக்கு இப்பதான் 25 முடிஞ்சு 26 ஆக போகுது. இப்ப எதுக்கு பெத்திரட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட பேச சொன்னதே அவளோட கல்யாணத்தை பத்தி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் தானே பானே, நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி சிறப்பா பண்ணில பானே. ஏங்க அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. சொல்லு பானே. என் தம்பி தங்கராசு இருக்காளாங்க, அவன் நல்ல பையங்க, குணமான பையன். அந்த மாதிரி கெட்ட பழக்கம் கூட எதுவுமே கிடையாது. இப்போ நல்ல கம்பெனியில் மேனேஜர் போஸ்டிங் வர வந்திருக்கான். மாதம் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ஏன் நம்ம பெரிய பொண்ணை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது? நம்ம தங்கராசியே மறந்துட்டோம் பார்த்தியா? குணமான பையன்தான். சரி பானே, எனக்கு சந்தோஷம்தான் பானே. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கணுமோ நீ பேசு. நான் என் தங்கச்சிக்கிட்ட நான் பேசுகிறேன், நீ அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசு. என்ன சொல்கிறாங்க பார்த்து நம்ம அப்புறம் நிச்சயதார்த்தம் அப்படி கல்யாணம் வச்சுக்கலாம் பானே. சரிங்க, சித்திக்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்கள் பெரிய பொண்ணுகிட்ட பேசுங்க, நல்ல முடிவாக எடுத்து சொல்லுங்க. என்ன குணமான பையன், நம்ம சைடில் இருந்து மறந்து விட்டுட்டு வெளி சைடில் போயிட்டு ஏங்க தேடணும்? மனசுக்கு இப்போதான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நானும் என் தங்கச்சி பற்றி கவலைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் இப்போது நல்ல முடிவு, நல்ல சம்மந்தமாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரிங்க, அப்போ நானும் எழுந்து உள்ளே போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அப்படி நான் சித்திக்கும் கால் பண்ணி சொல்லிடுங்க. சரி பானே, எனக்கு கொஞ்சம் சூடாக ஒரு கப் காஃபி மட்டும் எடுத்து வந்து கொடுத்துட்டு போமா. சரிங்க, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். எப்பா கடவுளே, என் தங்கச்சி சீக்கிரமாக நல்ல கல்யாணம் நடந்து முடிக்க நீ தான்ப்பா அருள் புரியணும். எப்பா எப்பா எவ்வளோ வேலை! ரிசைன் லெட்ரு போட்டதும் எவ்வளோ வேலை கொடுத்து சாவடிக்கிறானுங்க. இந்த ரூமில் இருந்து ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்கோம், இன்னும் டபுள் கண்ணாடி போகிற மாதிரி ஆகிடும் போல இருக்கே. சரி போவோம், போயிட்டு சூடாக ஒரு கப் காஃபி போடுவோம். அப்போ தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அக்கா எங்கே இருக்காங்க தெரியலையே. இது என்ன உசு உசுன்னு சவுண்டு எங்கிருந்து வந்துட்டு இருக்கு? யாரு இவங்க இப்படி வாசப்பட்டு பார்த்துட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குது? எக்கோ எக்கோ, சொல்லுப்பா தங்கம். அக்கா கொஞ்சம் இங்க வாங்கல. என்னாச்சுப்பா? இந்த வரேன், இரு. கொஞ்சம் கூட அடக்க உடக்கம் இல்லாம எப்படி படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியலையே. சொல்லுப்பா, என்னாச்சு? காப்பி தண்ணி எதுனா வேணுமா? எக்கோ, காப்பி தண்ணிலாம் இருக்கட்டும், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் யாரு இவங்கன்னு சொல்லுங்க. இவன் ஏன் இப்படி கோவப்படுறான்? அந்த அளவுக்கு யாரு என்ன பண்ணாங்க இவனை? யாருப்பா சொல்ற? டிவா, நான் போய் பார்க்கறேன். யாருக்கா இவங்க? கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம வீட்டு வாசலாண்டி இப்படி படுத்துட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குது. எப்படி சொல்லுங்க அக்கா, யாருன்னு? அது வேற யாரும் இல்லப்பா, நம்ம மாமாவோட தங்கச்சி பெரிய பொண்ணுப்பா. முதல்ல அவங்கள ரூம்ல போய் படுக்க சொல்லுங்க. வாசப்படி டீசென்ட் இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. வீட்டோட டெக்கோரம் கெடுக்கிறதே இவங்களால தான். இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்னத்தான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லா
பெரிய பொண்ணே, எழுந்துடல. என்ன டைம் ஆகுது, இப்போ வந்து தூங்கிட்டு இருக்க? சொல்லுங்க மைனியும், என்ன விடிஞ்சிருச்சுங்களா? இப்பதான் பொழுதே சாஞ்சிருக்கு, அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிச்சா கேக்குறியா? எங்கேயாச்சும் உனக்கு கூறு இருக்கா? உனக்குன்னு பெட்ரூம் இருக்குல்ல, அங்க போய் தூங்குறத விட்டுட்டு இப்படி வாசப்படியான வந்து படுத்துட்டு இருக்கியே. அது ஒன்றும் இல்லை மைனியும், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை இருந்தா அதெல்லாம் முடிச்சுட்டு டயரில் வந்து படுத்தேன். எப்படி தூங்கன்னு எனக்கே தெரில. உங்ககிட்ட காஃபி கேட்கலான்னு இறங்கி கீழே வந்தேன். வந்த இடத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டேன் மைனியும். நான் என்னத்த சொல்ல, வேலையை விடுனா அதையும் விட மாட்டேன். இப்படி நைட் எல்லாம் கண்ணு முடிச்சிட்டு பகலெல்லாம் தூங்கிட்டு இருக்கேன். மைனியும் வேலை விட இன்னும் ஒரு வாரம் தான் மைனியும் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சிடும். எனக்கு ஒரு சூடாக ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு கொடுங்க மைனியும். சரில, நான் போட்டு கொண்டாறேன். நீ அதுக்குள்ள இங்க இருந்து பாடலேருந்து எழுந்து பெட்ரூம்ல போய் படுக்கிற வேலையை பாரு. அதுக்கே மைனி வாய் வண்ணாரப்பேட்டை வரையும் போகுது. எம்மா, உன்னால திருத்தவே முடியாது. நான் போய் காப்பி தண்ணி போட்டு வரேன். நீ எழுந்து மேலே போய் படுக்கிற வேலையை பாரு. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் வாய் மட்டும்தான். வாயிலனே உன் நாய் கூட தூங்கி போகாது.